விகடம் அகல விகடம். வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஜ் டிவி வழங்கும் அகடவட படக்குழுவின் சார்பாக உங்களை வருக வருகென வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த புதுக்கோட்டை மாநகருக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனையாக மாற்றிய தருணம் என்று எதை சொல்லுவாள் பெண்? மகளாக பிறந்ததையா, சகோதரியாக வளர்ந்ததையா, மனைவியாக வாழ்ந்ததையா, தாயாக சுமந்ததையா அல்லது பாட்டியாக பழுத்ததையா? இதுதான் இந்த மண்ணுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு. புதுக்கோட்டை பெருமையை பற்றி இந்த நிகழ்ச்சி நடுவர் 2 வார்த்தை சொல்லபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் சொல்லுவார், திருச்சி மலைக்கோட்டைக்கும் திருமயம் கோட்டைக்கும் இடையிலே இருக்கிற கலைக்கோட்டை அதுதான் எங்கள் புதுக்கோட்டை என்று சொல்லுவார். நாசா என்று சொல்லக்கூடிய அகில உலக விஞ்ஞான அறிவியல் அரங்கத்திலே பேச போய் நாசாவில் தன் திறமையை காட்டுவதற்காக இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பெண் யார் தெரியுமா? இந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதனக்கோட்டையை சார்ந்த இந்த ராணியார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு அரசு பள்ளியிலே பயிலுகிற என் அருமை செல்வம் ஆதனக்கோட்டை ஜெயலட்சுமி என்ற ஒரு ஏழை மாணவிதான் நாசாவுக்கு போகிறார். இந்த மண்ணில் தான் பெண்களுக்கு இவ்வளவு சிறப்பு. எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா, அரங்கத்திலும் அதிகமான பெண்கள். இங்கே பேச வந்திருக்க 16 பேரில் 13 பேர் பெண்கள். தமிழகத்தில் கலைஞர் ஆட்சி நடத்திய பொழுது அரவாணிகளுக்கு திருநங்கை என்ற பெயரை சூட்டினார். இந்த புதுக்கோட்டை மண்ணில் பிறந்து மதுரையிலே அரவாணிகள் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகளுக்கு நலச்சங்கம் நடத்தி கொண்டிருக்கிற பாரதி கண்ணம்மா என்ற திருநங்கை தான் தமிழகத்திலேயே உலகத்திலேயே முதலாக IAS தேர்வு எழுதுவதற்கு முயற்சி செய்த திருநங்கை என்ற பெருமையும் இந்த புதுக்கோட்டை மண்ணுக்கு தான் உண்டு. இந்த புதுக்கோட்டை மண் எங்கள் அண்ணன் கவிதை பித்தன் சொல்வதை போல கலைக்கோட்டை தான், கவிக்கோட்டை தான், மலைக்கோட்டை எத்தனை வந்தாலும் எவராலும் அசைக்க முடியாத உரைக்கோட்டை தான் என்பதை இந்த 16 பேர் நிரூபிக்க இருக்கிறார்கள். பாராட்டுவதற்கு உங்கள் கைத்தட்டை அவர்களுக்கு கொடுத்து கடைசி வரை உற்சாகப்படுத்த கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தலைப்போட்டி 16 பெருமக்களும் சிறப்பு பேச போறாங்க. இப்ப முதலாவதாக, தட்டி கொடுக்க கூட ஆள் இல்லை, தாளாட்டு பாடவோ தாய் தயாராக இல்லை. தம்பியை குழந்தையாக பார்ப்பதும் அக்காவை தாயாக பார்ப்பதும் தான் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உன்னதமான உணர்வு தாங்கயா அக்கா தம்பி உறவு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படிப்பட்ட அக்கா, என் அக்கா தன்னோட வாழ்வுல எவ்வளோ பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி சாதனை படிச்சிருக்க தருணத்தை தாயா இப்ப நான் உங்க முன்னாடி சொல்ல வந்திருக்கேன். ஐயா, நாங்களும் நடுத்தர குடும்பம் தாங்க. என் பெரியப்பாக்கு 3 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளை, 1 ஆண் பிள்ளை. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் 2 பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு அடுத்து மகன் பிறந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்பா, நமக்கும் கடவுள் கொடுத்துட்டாரு ஒரு வாரம் மகன்னு சொல்லி அவங்களும் ஆசையாதாயா இருந்தாங்க. 1.5 வயசு ஆச்சு அந்த பையனுக்கு. அப்போ பார்த்தா ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் சைல்டுனா என்ன தெரியும்? சரி, கண்ணு தெரியாது, இல்லை காது கேட்காது, கை கால் ஊனமாக இருக்கும், இப்படி தானங்கயா தெரியும். ஆனால் அந்த பையனோ மூளை வளர்ச்சி இல்லாத பையன் தாயா என்னோட தம்பி. அவனுக்கு எப்படின்னா, இதான் நம்மளோட அப்பா, இதான் நம்மளோட அம்மா, அக்கா யாரு, தம்பி யாரு, அப்படி எந்த உணர்வையும் அவனால சொல்ல முடியாது.
தனக்கு தேவைன்ற பொருளை கூட அவனால கேட்க முடியாதுங்க ஐயா. இப்போ குடிக்க தண்ணி வேணுமா, எனக்கு பசிக்குது அப்படின்றத கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய எங்க அக்கா அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவனோட அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், அம்மா டீச்சர், 2 பேர்னாலையும் பார்த்துக்க முடியாது. கூட பிறந்த அக்கா தன்னோட தம்பிய குழந்தையா பார்த்துக்கிட்டாங்கய்யா. ஒரு பெண்ணுக்கு தன்னோட தம்பி தான் முதல் குழந்தை. அப்படிப்பட்ட ஒரு உறவு தாயா அக்கா. பட்டு துயரப்பட்டு நொந்து நூடுல்ஸான ஒரு பொண்ணு ஒரு பாடலை எழுதுறா. அந்த பொண்ணு யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க. அந்த பாடலை வேணா நான் பாடுறேன். என் வாழ்க்கையே ஒரு பாவமா, அதில் வாழ்கிறேனே சாபமா, இறைவனை நான் கேட்கிறேனே, விடை கொடு இந்த துன்பமே, ஒவ்வொரு நாளும் துடிக்கிறேன், இன்பத்தை கேட்டு துடிக்கிறேன், இறைவனே நான் உன்னிடம் உதவியை இங்கு கேட்கிறேன், கேட்கிறேன் நான் கேட்கிறேனே, இன்பத்தை நான் கேட்கிறேன். மேடைக்கு தக்காளி வரதை பார்த்தா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணே நான். நீ பார்க்க பல்லி மாதிரி இருக்கிறமா, குரல் நல்ல கில்லி மாதிரி இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி பில்டிங்கா நீங்களாம் அலையிறீங்க. நானா படிக்கிறதுக்கே பெர்த் சர்டிஃபிகேட் தூக்கிட்டு ஸ்கூலா அலைஞ்சேங்க. இந்த பிரபஞ்சத்துல நாம படிக்கிறது ரொம்ப சிரமம்னு நினைச்சேன். ஏன்னா படிப்பு நமக்கு வரும் ஆனா வராது. 2-3 ஸ்கூல்ல இருந்து என்னைய வெளியில அனுப்பிட்டாங்க. படிக்கலாம் ரொம்ப சேட்டை பண்றேன்னு சொல்லி. 3ஆவதா என்னையோ நம்பி ஒரு ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்க. சும்மா இருந்தனா கொஞ்ச நாள்லே சேட்டை பண்ணி காலை உடைச்சுக்கிட்டேன். உடனே டாக்டர் சொன்னாங்க, உன்னால நீ நடக்கவே முடியாதுன்னு. என்னோட அப்பாவும் என்னோட அம்மாவும் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஒரு நாள் நானும் என் முதலடியை எடுத்து வச்சேன். இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மேடையில் போய் இப்படி மேடையை பிடிச்சி இப்படி மைக்கை பிடிச்சி இப்படி நிற்கிறேன். உன் குரல் ஒழுங்கா வரல, உனக்கு இந்த மைக்கை ஒழுங்கா பிடிக்க தெரியல, உனக்கு எப்படி நிற்கணும்னே தெரியலன்னு சொல்லி என்னை வெளியில் அனுப்புனாங்க. தோத்தா ஜெயிக்கணும்னு தான் தோணும், ஆனா அவமானப்பட்டாதான் சாதிக்கணுங்கிற வெறியே வரும். எனக்கும் வந்துச்சு. கவிதை எழுதுனேன், பாடல்கள் எழுதுனேன். ஆனா அந்த உலகம் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே மட்டும்தான் இருந்துச்சு. 10 வருஷம் சென்று அதே மேடையில போய் நின்னேன். எந்த ஒரு நபர் எனக்கு குரல் வரலைன்னு சொன்னாங்களோ அந்த நபர் 10 வருஷமா நான் பார்க்குறேன். இந்த பொண்ணோட பேர் இல்லாத போட்டியே நான் பார்த்ததில்ல, இந்த பொண்ணு ஜெயிக்காத மேடையும் நான் பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த தருணம் சோதனையும் வேதனையும் சாதனையா மாற்றுச்சுங்கய்யா. ஒரு ஆணிடம் இருந்து உயிர் பிரிந்தால் அவன் பிணமாகிறான். அதே ஒரு பெண்ணிடம் இருந்து உயிர் பிரிந்து திரும்பினாள் அவள் தாயாகிறாள். அதுவே இறைவன் பெண் இனத்திற்கே கொடுத்த இயற்கையான வரம். சார், பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க வீட்டில் யார் ஹீரோ அப்படின்னா அப்பான்னு. நான் சொல்கிறேன் சார், வீட்டில் ஹீரோ யாருன்னா அம்மான்னு. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்ல போகிற கதையை கேளுங்க. ஒரு ஏழ்மையான குடும்பம், ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். அந்த கணவர் எப்படின்னா படிக்காதவர் தான், ஏதோ கொஞ்சம் அனுபவ அறிவு உள்ளவர். அந்த மனைவி எப்படின்னா படிக்காதவங்க, சுத்தமாக ஒரு நாட்டு நடப்புனா என்னன்னே தெரியாது. அந்த கணவர் தினமும் வேலைக்கு போறாரா, அது மூலம் வருமானத்தை வச்சு அந்த புருஷனுக்கு பிள்ளைக்கு சமைச்சு போட்டோமா, வீட்டு வேலையை பார்த்தோம்னா தான் இருக்காங்க. இப்படியே தான் இவங்களோட நாட்கள் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு. நம்மளையெல்லாம் சுனாமி வந்து எப்படி நம்மளோட வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அந்த வீட்டிலே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, திடீர்னு சாலை விபத்துல அந்த கணவர் இறந்து போயிடுறாரு. என்ன பண்றதுனே தெரியல அந்த பெண்ணுக்கு. அது வரையும் அவங்க கூட அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே திரிஞ்ச அந்த உறவு எல்லாமே விலகி செல்ல ஆரம்பிச்சிருச்சு. எங்கே நம்ம தலையில கொண்டாந்து இந்த குடும்பத்தை கட்டிடுவாங்களோ அப்படின்னு. அந்த சோதனையிலையும் வேதனையிலையும் அந்த பெண் ஒரு முடிவெடுக்கிறா. யார் யாரெல்லாம் நம்மளை விலகி சென்றாங்களோ, யார் யாரெல்லாம் நம்மளை கேலி பேச்சு பேசுகிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களை பெரிய லெவலில் கொண்டு வரணும் முடிவு பண்ணுறா. அந்த பொண்ணு படிக்காதவங்க தான். அந்த பெண்ணு என்ன செய்கிறது, கூலி வேலைக்கு தான் போகிறா. தினமும் போயிட்டு இருக்கா. அது மூலம் வர வருமானம் அவளுக்கு பத்தலை.
அந்த கூலி வேலையை போகிறதுக்கு முன்னாடி காலையில் 3 வீட்டு வேலைக்கு போகிறா, திரும்ப கூலி வேலைக்கு போகிறா, அந்த வேலைக்கு போயிட்டு வந்து மாலையிலையும் அந்த வீட்டு வேலைக்கு போகிறா. இது மூலம் வந்த வருமானத்தை வச்சு மட்டுமே அந்த 3 பெண் குழந்தைகளையும் டிகிரி படிக்க வைக்கிறா. அதுவும் வெறும் டிகிரி மட்டும் இல்லைங்க, 2 கவர்மெண்ட் டீச்சரை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனை எம்எஸ்சி படிக்க வச்சு, எம்எட் படிக்க வச்சு, எம்ஃபில் படிக்க வச்சு, பிஹெச்டி படிக்க வச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியால ரீசர்ச் கெமிஸ்டா உருவாக்கி இருக்காங்க. எல்லாமே அந்த ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் செஞ்ச சாதனை. அதுக்கப்புறம் தன்னோட சுய முயற்சியில மூலம் மட்டும் மாடு வச்சிருந்தாங்க, சொந்தமா பால் மாடு. அதுல வர வருமானத்தை வச்சு டிடிஎட் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிஏ படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிஎட் படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு டீச்சரா இருக்காங்க. டீச்சரா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த 2 பெண் குழந்தைகளையும் நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளை 10th 465 மார்க், அந்த 2வது பெண் குழந்தை 10th 440 மார்க். அந்த 2 பெண் குழந்தையும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது யாரும் இல்ல, என்னோட அம்மா தான். அந்த பெண்மணியும் இந்த இடத்துல ஒரு சாதனை பெண்மணி தான் எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா வந்து கூட வந்துக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? வர சொல்லு. இங்க சாதனை படைத்த பெண்கள் மேல எல்லாருமே கிட்டத்தட்ட 10 பெண்களை போட்டிருக்கோம். இன்னும் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. எல்லா படத்தையும் போட்டிருக்கோம், எல்லாரும் தெரியும். இருந்தாலும் அவங்கள பத்திலாம் சொல்லாம பெத்த தாயை பத்தி சொன்ன இந்த பெண்ணை இவ்வளவு ஒரு சாதனை பெண் தான். மீண்டும் ஒரு முறை இந்த தாய்க்காக ஒரு பரத்த கரவொலி கொடுங்க. இந்த மாதிரி தாய்மார்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க அடையாளம் காட்டப்பட முடியாமல் இருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் இந்த அகலோட பொருள் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இந்த பெண்கள் அடையாளம் காட்டு என்பதை மீண்டும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ப்ளீஸ். சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனையாக்கி எந்த தருணத்தை சொல்லுவாள் பெண்? அது தாயாகவா, மகளாகவா, மனைவியாகவா, அல்லது சகோதரியாகவா, அல்லது பாட்டியாகவா, எந்த தருணத்தை சாதனை தருணம் சொல்லுவா? அதை நாங்கள் தலைப்பாக கொடுத்துருக்குறோம். பல பேர் பேசியிருக்காங்க. நீ யாரை பத்தி பேச போற? நான் என்ன பத்தி பேச போறேன் சார். வெரி குட் மேம், பேசுமா. இது என்ன தெரியுமா சார்? பார்த்தா அது அரசாங்கத்துடைய பதிவு தபால் மாதிரி தெரியுது. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இது வெறும் அரசாங்கத்தோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது. என் தாயோடையும் தந்தையோடையும் அவங்க கண்ணீர் சிந்தினதை பத்திரமா பாதுகாத்து வச்சு இன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீசரா அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன துறைக்குமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார். அப்பாடா. ஏன்னா எந்த ஊர்ல ஜாயின் பண்ண போற? சென்னையில சார். இன்னும் கவலையே இல்லை. ஏன்னா ஹெல்மெட் போடாம அடிக்கடி போவேன். போலீஸ்காரர் பிடிச்சிட்டாங்கன்னா இவ பேரை சொல்லிடுவேன். எல்லாரும் வானத்தை போல படம் பார்த்துருப்போம். அதுல ஒரு சீன் வரும். என்ன சீன் தெரியுமா? ஹீரோ சார் அவங்க குடும்பத்தோட இருப்பாங்க. அவங்க ஒரு ஒழுகிற வீட்டில் இருப்பாங்க. அங்கங்க பாத்திரமா வச்சிருப்பாங்க. அதை எல்லாரும் படமா நினைச்சு பார்த்துருப்பீங்க சார். அதை என் வாழ்க்கையா நான் வாழ்ந்திருக்கேன். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இளமையிலேயே வறுமையில தொடங்கினதுதான் என் வாழ்க்கையும். ஏன் தெரியுமா? நான் பிறந்ததும் எங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நாங்கள் வேற ஊர் வந்துட்டோம். இது இந்த ஊரில் யாரையுமே தெரியாது. சொந்த வீடு கிடையாது, சொந்த நிலம் கிடையாது, ஆடு மாடு எதுவுமே கிடையாது. நாங்கள் குடியிருந்த வீடு வெறும் 300 ரூபாய் தான். அதில் நாங்கள் எங்கள் குடும்பத்திலேயே மொத்தம் 5 பேர். அந்த 5 பேரும் படுக்கிற இடம் வசதி உள்ள அமைப்பு தான் என் வீடு. சொந்தக்காரங்க வந்தால் சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், ஐ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்களேன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ நம்ம வீட்டுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, இன்னைக்கு இடம் எங்கே பத்தாம போயிருமோன்னு பயமாக இருக்கும் சார். அந்த மாதிரி வறுமையான குடும்பத்தில் பிறந்து தான் நானும் வந்தேன். இருந்தாலும் நான் நல்லா படிப்பேன். 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். 11th படிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. குடும்பத்தோட ஆணி வேறே அஸ்திவாரமே இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லாரும் பதறி போய் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். எங்கள் அப்பா கண்ணை சிந்து நான் பார்த்ததில்ல. அன்னைக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்தப்ப ஐயோ எங்க உங்களையெல்லாம் விட்டுட்டு நான் போயிடுவேனோன்னு கண்ணீர் சிந்துனாங்க சார். அந்த கண்ணீர் பார்த்து எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? கடனை உடனே வாங்கி எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பொழைக்க வச்சுட்டோம். பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே வருஷத்துல எங்கள் அக்காவுக்கு கல்யாணமும் நிச்சயமாச்சு.
கடன் மேல கடன், எல்லா கடனையும் வாங்கி எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கடன்லாம் யார் மேல தெரியுமா வந்து விழுந்துச்சு? எங்க அண்ணன் மேல சார். எல்லாரும் காலேஜுக்கு ஜாலியா போவாங்க. எங்க அண்ணன் எப்படி தெரியுமா போவான்? காலையில இருந்து சாயந்தரம் வரையும் காலேஜ் போவான். நைட்டு வந்து நைட் டியூட்டி பார்த்துட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு படிச்சான். அவன் தூங்குனதே 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான். இது மாதிரி வறுமனே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட தருணத்துல ஒரு நாள் எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் எங்க அப்பா வேலை செய்யற இடத்துக்கு போனாங்க. அதுவரையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்க அப்பா ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாங்க. அன்னைக்கு தான் சார் தெரியும் எங்க அப்பா ஆஃபீஸ்ல எல்லாம் வேலை பார்க்கல. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வெளியே உதவித்தொகைக்காக எழுதி தருவாங்க தெரியுமா? அதுல கிடைக்கிற 50ஓ 100ஓ வச்சுதான் இன்ன வரை எங்க குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து எங்க அம்மா சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பாங்க சார், சூப்பரா இருப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்த எங்க அம்மா என்கிட்ட கண்ணீரோட ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மாடி அப்பாக்கு 70 வயசு மேல ஆயிருச்சு, ஹார்ட் பேஷண்ட் வேற, ஓய்வெடுத்து உட்காந்து சாப்பிட்ற வயசுமா, உங்களுக்காக இன்னமும் ஓடா தேஞ்சுக்கிட்டு இருக்காரு, நீ படிச்சு எப்படியாவது இந்த குடும்பத்தை உயர்த்து அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே வெறியோட இருந்தேன், எப்படியாவது படிச்சு நம்ம குடும்பத்தையும் உயர்த்தணும்னு. எல்லாரும் சொல்லுவாங்க சார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு. ஏன் தெரியுமா? 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அந்த எக்ஸாமை எழுதுவான். அதில் எத்தனை போஸ்டிங்கிறீங்க? வெறும் 100 போஸ்டிங் 50 போஸ்டிங் தான் இருக்கும். நான் என்ன தெரியுமா நினச்சேன், நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயாகணும் அப்படிங்கிறதுல படிக்கிறேன். எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஏம்மா நீ எல்லாம் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் படிக்காதம்மா, அதெல்லாம் காசு கொடுத்தாதாம்மா போக முடியும், நீ என்னம்மா இப்படி உன் குடும்பம் இருக்க சூழ்நிலையில் நீ ஏமா படிக்க போகிற, இப்போ ஏதாவது பிரைவேட்டாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சுடர் விளக்கா இருந்தாலும் தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி என் வாழ்க்கையில நடந்த ஒரு தூண்டுகோல் யார் தெரியுமா? என்னோட ஆசிரியர். அவங்க பேரு மாமல்லன். அவங்க சொன்ன ஒரே விஷயம், படி, நீ கண்டிப்பா படி, நல்லபடியா படி, பணம் கொடுத்தெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வேணாம், நீ படிச்சு கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கு போலான்னாங்க. அதே மாதிரி படிச்சேன் சார். அவங்க சொன்ன வார்த்தைக்காக படிச்சேன். இரவும் பகலும் எல்லா நேரமும் படிச்சேன். தூக்கம்ன்றது இயற்கை சார், எல்லாருக்குமே தூக்கம் வரும். எனக்கும் அப்படிதான் தூக்கம் வந்துச்சு. எப்போ தெரியுமா? நான் நைட்டு படிச்சுக்கிட்டு இருப்பேன்ல, அப்போ தூக்கம் வரும். அப்போ என்ன தெரியுமா பண்ணுவேன்? மிளகாப்பொடி இருக்குல்ல, மிளகாப்பொடியை கண்ணில் போட்டுக்குவேன். கண்ணு எரியும். கண்ணில் அந்த எரிச்சலோடையும் எப்படியாவது நம்ம குடும்பத்தை உயர்த்தி ஆகணும் அப்படிங்கிற வெறியோடவும் படித்தேன். இன்ன வரையும் நான் இந்த விஷயம் செஞ்சது என் குடும்பத்துக்கு கூட தெரியாது, இப்போதான் தெரியும். இந்த வெறியோட படிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா பேசிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. என் வாழ்க்கையிலையும் வறுமை, சமுதாயம், இப்படி நான் 1008 சோதனையும் வேதனையும் வந்துச்சு சார். இன்னைக்கு ஒரு சாதனை பெண்மணியா உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வெரி குட். என்ன தைரியம், என்ன கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு, காமிச்சிட்டு கஷ்டப்பட்டு படிச்சேன், ஆர்டரோட பேசுறேன் சார் அப்படின்னா, எங்கப்பா ஹேட்ஸ் ஆஃப் யூ. இவளும் ஒரு சாதனை பெண் தான். இவ வாழ்க்கை தான் கிட்டத்தட்ட மோரலாஸ் 80% நானும் வாழ்ந்துட்டேன் வாழ்க்கையை. இதே வாழ்க்கை. எங்கள் வீடு சின்ன வீடு, ரிலேஷன்ஸ் வந்தாங்கன்னா இருக்க மாட்டாங்க, 2 அக்கா, ஒரு நான். ரொம்ப ஏழ்மையான, மழை பெஞ்சா காவா தண்ணிலாம் உள்ளே வந்துடும், அதெல்லாம் வாரி தள்ளணும், படுக்க மாட்டோம் ராத்திரியில். அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவோம். என் குடும்பத்தில் இருக்க எல்லாம் அவர் கூட பிறந்தவங்க, எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சிலாம் ரொம்ப வசதியாக இருப்பாங்க. நாங்களாம் ரொம்ப ஏழ்மையாக, நான், எங்கள் அப்பா அம்மா, 2 அக்கா, நான். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டம்தான், மழை பெஞ்சா தொழில் நடக்காது, வறுமையோடு வாழ்ந்து அவர் சொல்கிற கதைலாம் கேட்க எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது. என்ன ஒன்றுன்னா, பாவி படிச்சுட்டா எனக்கு படிப்பு ஏறலை. ஆனால் பாருங்கள், படிப்பு ஏறல இல்லையோ, இன்னைக்கு ஆண்ட முடித்துல சமுதாயத்தை நானும் ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, இந்த விடாப்புடியோட முயற்சியோட விழுந்து 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 எழுந்து நிற்கிறதால தான் உங்க முன்னாடி நானும் மனுஷா நின்று இருக்கேன். அதனால அவ சொல்ல சொல்ல என்னுடைய வாழ்க்கையிலே அவளும் பாதி கதையை சொல்லணும்னு நினைக்கிறப்போ என் கண்ணிலையும் தண்ணி வந்தது. ஹேட்ஸ் ஆஃப் யூ. சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி
சாதனையாக ஆக்கும் தருணம் எதுன்னு இந்த நிகழ்ச்சியின் நடுவர் திரு நாகை நாகராஜ் அவர்கள் சொல்லுவார். இதுதான் நிகழ்ச்சியோட இறுதி. ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்து, முதலாக ஒரு பேச்சரங்க மேடையில் கொடுக்கப்பட்ட தலைப்புகளுக்கு சரித்திரத்திலிருந்தோ, இலக்கியத்திலிருந்தோ, இதிகாசத்திலிருந்தோ, புராணத்திலிருந்தோ, சமூகத்திலிருந்தோ, சமுதாயத்திலிருந்தோ உதாரணமே சொல்லாமல் அவரவர் குடும்பத்தில் நடந்த செய்திகளை அரங்கேற்றிய முதல் அரங்க நிகழ்ச்சி நமது புதுக்கோட்டை அகட விகட நிகழ்ச்சி தான் என்பதிலே மிக பெருமையாக இருக்கு. எல்லாரும் சொந்த கதை சொன்னாங்க. எங்கள் அண்ணன் பாஸ்கராஜ் கூட சொல்லியிருக்கிறார், அவருடைய மனைவி 1 மாத காலம் உடல்நலம் சரியில்லை என்ற பொழுது எதையோ இழந்து விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் இவர்களையெல்லாம் தாண்டி மேடையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேடை நாகரிகம் கருதி ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன். ஊனமுற்ற குழந்தையாக பிறந்த என்னை தன் இடுப்பிலேயே தூக்கி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்து இன்றைக்கு பல பேர் பார்க்க நடக்க வைத்த என் தாய், என்னுடைய அம்மா புலவர் மணிமேகலை என்பதுதான் இந்த உலகத்துக்கு தெரியும். வேற எந்த பேச்சரங்கத்திலையும் கொடுக்கப்படாத தலைப்பு. இந்த உலகத்தில் வேதனை சோதனை என்பது ஆணுக்கு வரவே வராது. ஒரு ஆண் மகனாக இருந்து சொல்லுகிறேன், அப்படி அவனுக்கே சோதனை வரும். இந்த சோதனைங்கிற வார்த்தைக்கும் வேதனைங்கிற வார்த்தைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லுகிறேன். வேதனை என்பது நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற வலி. சோதனை என்பது நம் வாழ்க்கையை நடத்தி போகிற வழி. நீங்க பொண்ணு இருக்கும், சகோதரி இருப்பா, எல்லாரையும் தாண்டி நீங்க வச்சுக்கங்க, இந்த உலகத்தில் பெண்ணாக இருக்கிற சகோதரிக்கு கூட நம்மை போல இன்னொரு சகோதரன் உண்டு, பாசத்தை பகிர்ந்து கொள்ள. தாயாக இருக்கிற பொழுது நம்ம வீட்டிலே இருக்கிற இன்னொரு மகனும் மகளும் நம்முடைய பாசத்தை பகிர்ந்து கொள்ளலாம். மகள் உறவோ, தாய் உறவோ, சகோதரி உறவோ பாசத்தை பகிர்ந்து கொள்ளும். ஆனால் மனைவி என்ற உறவு இருக்கிறதே, அது ஒன்று மட்டும் தன்னுடைய பாசத்தை தன் கணவன் என்ற ஒரே ஒரு ஆண்மகனுக்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து தியாகம் செய்து நீண்ட நாள் கணவனையே நம்புகிற ஒரு பண்பாடு இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே ஒரு பெண்ணுக்கு வேதனையும் சோதனையும் குழந்தை பருவத்தில் வந்தாலும் குமரி பருவத்தில் வந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் சொன்னதைப் போல பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று 7 பருவத்துக்கு அவள் போனாலும் ஒரு கணவனுக்கு மனைவியாக இருந்து அந்த வேதனையும் சோதனையும் தாங்கி சாதனை செய்கிறாளே, அந்த தருணம்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உயர்ந்த தருணம். எனவே வேதனையிலும் சோதனைகளிலும் சாதனை செய்கிற தருணம் மனைவி என்ற அந்த பருவம்தான். அதுதான் பாரதிதாசன் சொன்னதைப் போல முதியோர் காதலில் சொன்னான், 80 வயது காதலிய மனைவிக்கு சொல்லுவான், அவள் இருக்கின்றாள் என்பது எனக்கு இன்பம் என்று சொன்னான். 80 வயதானாலும் கண்ணதாசன் சொன்னதைப் போல முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை கூடி வரும். எத்தனை கடன்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் படித்த கடன் வாத்தியார்ட்ட இருக்கு, பெத்த கடன் அம்மாட்ட இருக்கு, கற்ற கடன் எல்லாத்திட்டையும் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக எங்கள் புலமை பித்தன் சொல்லுவான், எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை, அதை அடைத்திட என்னும் போது பல பிறவிகள் தேவை. நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. என்றும் சந்தோஷம்